மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு தான் பார்க்க போறேன். அதாவது நம்ம சம்மர் சீசன் இருக்கு இல்ல, மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காய் ரெசிபி பண்ணாம நம்ம எப்படி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ரா மேங்கோ பூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பருப்பூசலி பார்க்க போகிறோம். இந்த பீன்ஸ் பருப்பூசலி வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்கா. அதாவது பாசி பருப்பில் வந்து பருப்பூசலி, நம்ம ஆக்சுவலாக துவரம் பருப்பு, நாங்கள் வந்து துவரம் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். துவரம் பருப்பில் தான் வந்து பருப்பூசலி பண்ணுவோம். ஸோ அவள் வந்து நீங்கள் பாசி பருப்பில் பண்ணி காமிங்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இன்னைக்கு பீன்ஸ் பருப்பூசலி. இந்த பருப்பூசலி வந்து உங்களுக்கு ஷார்ட்டில் தனியாக வரும், ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பருப்பூசலி, மாங்காய் பப்பு, சாதம், அப்புறம் இந்த கொஞ்சம் தானே மாங்காய் எடுத்துப்போம், அதில் துண்ட மாங்காய் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். அதாவது நம்ம வந்து நீங்கள் இந்த ரெண்டு இது வந்து டயட் பார்த்துட்டு இருப்பேன், இன்னும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன, அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஜீரா வாட்டர்லாம் 2 நாள் பார்த்துருப்பேன், அது சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெறும் காஃபி, அதாவது காஃபி வந்து அப்பப்போ நடுவில் எடுத்துக்கலாம், ஏன்னா பாலும் ப்ரோட்டீன் வேணும் இல்லையா, கால்சியம் வேணும் இல்லை போனுக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காஃபி எடுத்துனேன் சின்ன டம்ளரில் வித்தவுட் சுகர், அதை எடுத்துனேன். அதே மாதிரி நீங்கள் டெய்லி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள் ஹெல்த்துக்கு எது நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்ரப்டாக ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட ஹெல்த் தெரியும் இல்லையா. இப்போ எனக்கு வந்து அசிடிட்டி இருக்கிறதுனால நான் வந்து டக்குன்னு எல்லாமே எடுத்துக்க முடியாது, கேப் விட்டும் சாப்பிட்ணும். ஸோ ஆனாலும் லைட்டாக சாப்பிட்ணும், வெயிட் ஏறக்கூடாது, இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து, எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோட ஹெல்த்துக்கு பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகிறதோ அது பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணேன்னா, எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட், நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. 4 ஆல்மண்ட் பாதாம் பருப்பை ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுருங்கோ, அதை தோல் விரித்து சாப்பிடுங்கோ. இன்றைக்கி நான் 4 ஒரு பாதாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, பிளாக் சன்னா, அதையும் வந்து சும்மா ஒரு கைப்படி போட்டுட்டு ராத்திரியே ஊற போட்டுருங்கோ. நல்லா அதையும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் சுவாமிக்கு விளக்கேற்றி வாசலில் கோலம் போட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நான் வந்து சின்ன டம்ளரில் காஃபி வித்தவுட் சுகர் குடித்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ராகி கஞ்சி தான் மோரில். இப்போ வந்து நம்ம சமையல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் இப்போ கொஞ்ச நாளாக எடுத்துன்னு இருக்கேன் நான். இதை தான் சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க நம்ம திருப்பி ரெசிபிக்குள்ளே போகலாம். மாங்காய் பப்புக்கு, ரா மாங்காய் பப்புக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டேன்ப்பா. இந்த ஒரு கிளிமூக்கு மாங்காயில் ஒரு 1/2 எடுத்துக்க போகிறேன். அதில் பாதி கதுப்பு மட்டும் எடுத்துட்டு அதை பாருங்க, சூப்பராக வெந்துடுத்து. மாங்காவும் பச்சை மிளகாவும் தான் இந்த பருப்புக்கு. இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், மாவின்காய் பப்பு அப்படின்பா. துவரம் பருப்பு குட்டி ஒரு கப்பு, ஒரு 1.25 கப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டாச்சு. அந்த மாங்காவை, மீதி மாங்காவை மாங்காய் துண்டத்துக்கு நறுக்கியாச்சு. பருப்பை நல்லா மத்து வச்சு மசிச்சுட்டாச்சு. இப்போது இந்த மாங்காய் பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். இந்த பருப்பையும் விட்டுடலாம். அதில் ரொம்ப ஈஸிப்பா, ஒரு 3-5 மினிட்ஸ் கூட ஆகாது. இதெல்லாம் குக்கரில் வச்சோன்னா இதை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை வந்து கொதிக்க வைப்போம். இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இது அடுப்பில் வச்சாச்சு. தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இது கொதிச்சுன்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இது ஆப்ஷனல், இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது நான் வந்து எனக்கு இப்போ போடணும்னு தோணுது. ஸோ கொஞ்சமாக அப்படி க்ரன்ச்சினஸ்க்கோசரம் அந்த மாங்காவை துண்டாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஊறுகாய்க்கு, அதை 2-3 போடுறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். துண்டை மாங்காய்க்கு உப்பு போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போட்டுருக்கேன். நல்லா எண்ணெயை காய்ச்சி கடுகை போட்டு அது மேலே கொட்ட வேண்டியது தான். இதில் எண்ணெயில் கடுகு போட்டுருக்கேன், அப்படியே அது மேலே விட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான சீசன் இதெல்லாம் மாங்காய். ஆனால் இப்போ எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே.
ஆனால் சீஸ்னல் ஃப்ரூட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மாம்பழமாக இருந்தாலும் சரி, நிறைய சாப்பிட வேண்டாம். ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஒன்று அந்த மாதிரி ஆசைக்கு எல்லா சீசன்லேயும் எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிட்றணும். சூப்பராக மாங்காய் துண்டம் ரெடி. இந்த மாங்காய் துண்டத்தை ராகி கஞ்சியோடைய தொட்டுன்றலாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக கொதிக்கிறது, நல்லா கொதிச்சுடுத்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸிப்பா. சம்மரில் மாவின்காய் பப்பு, மாங்காயெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கிறது? ஸோ அதனால் மாவின்காய் பப்பு ஆந்திரா ஸ்டைல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து பப்புக்கு, மாவின்காய் பப்புக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகாத்துக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வரமிளகாவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுனாச்சு. தாளிச்சதை இதை வைக்கலாம். மேலாக ஒரு செட் நெய். ஸோ மாவின்காய் பப்பு ரெடி ஆகிடுது. இன்றைக்கி சாதமும் ரெடி ஆகிடுது. எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ரெடி ஆகிடுது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா சுட சுட சாதம் வச்சு நெய் விட்டு சாப்பிட்டேன்னா, பருப்பு வந்து மோஸ்ட்லி நமக்கு ப்ரோட்டீன் வேணும்ல. இப்போ நம்ம அந்த டயட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸ் வேணும்ல. அதனால் மோஸ்ட்லி சாம்பார், மூங் தால், துவரம்பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா மத்தியானம் ஒரு வேளை தான் நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன். ஸோ காத்தால கஞ்சி குடிக்கிறேன், சாயந்தரம் ஃப்ரூட் சாலடோ, இளநியோ, இல்லை ஏதாவது சுண்டல் வெரைட்டியோ அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம வந்து பப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் சமையல் பப்பு பார்த்தாச்சு. சுட சுட சாதம் பாருங்க, மாவின்காய் பப்பு, இது வந்து மாங்காய் துண்டம். இதுதான்ப்பா. இது உங்களுக்கு ஷார்ட்டில் வரும். அதாவது பீன்ஸ், பருப்பூசலி, பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டும் பெரிய நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணிட்டேன். இது சாப்பிட்டா நல்லது இல்லை. தென் குக்கும்பர். இதுதான் இன்றைய சமையல். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறையா வியூஸ் பாருங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. ஓட்டி பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். உங்களால் மட்டும்தான் இந்த நம்ம சேனல். ஸோ போஜனத்துக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.